ஹாய் ஆல், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோம் ஷீட்டில் எப்படி நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாஸ்மின் பட்ஸ், ஓகேங்களா? ஓப்பன் ஜாஸ்மின் பட்ஸ், நல்ல மலர்ந்த மல்லிகைப்பூ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். 0.8 mm திக்னஸ், ஓகேங்களா? இப்போ ஐவேரி கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் ப்ரோ சர்க்கிள் வச்சு இப்போ உள்ளதுலேயே பெரிய ரவுண்ட் ஷேப் இருக்குது பாருங்கள். ப்ரோ சர்க்கிளில் உள்ளதுலேயே ரவுண்டு பெரிய சைஸு, ஓகேங்களா? அது 190 200 போட்டிருக்கோம். அதுக்கிட்ட அந்த சிம்பிள்கிட்ட உள்ள பெரிய சைஸ் வச்சு நான் டூத் பிக் வச்சு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்ரு சிசர் வச்சு கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? இப்போ ரொம்பவும் அதில் கேப் விட்டு பண்ணக்கூடாது. ஃபோம் ஷீட் ரொம்பவே காஸ்ட்லி, ஓகேங்களா? அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டு நம்மளுக்கு 170 ருபீஸ் அந்த மாதிரி கூட விற்கிது ஆன்லைனில். அப்படி இருக்கும்போது அதை கரெக்டாக கட் பண்ணி கொஞ்சமாக வேஸ்டேஜ் வரா மாதிரி வச்சுக்கோங்க. அதை குட்டி குட்டியாக இப்போ நம்ம அந்த டூத் பிக் வச்சு அங்கே அந்த இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தோம்ல, அது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ண வரும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட ஹேண்டில் அதை மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் இப்போ வச்சுக்கிறேன்னா அதில் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இப்போ டூத் பிக் இது, ஓகேங்களா? டூத் பிக் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நான் இது எல்லாமே உங்களை வாங்க சொல்லியிருப்பேன். இதை வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி கொடுங்க பிடிச்சிக்கிட்டு. கண்டிப்பாக அங்கே அதில் அச்சு விழுந்துடும். மறுபடியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக இப்போ பிடிச்ச மாதிரி பிடிச்சி நம்ம எப்படி கட் பண்ணோம், அந்த இம்ப்ரெஷன் பதிஞ்சிருக்க இடத்துல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே லைட்டாக நான் கட் பண்ணிகிட்டே வர ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ரொட்டேட் பண்ணிகிட்டே எடுக்கும்போது அது கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 தேவைப்படும், ஓகேங்களா? இப்போது நான் இப்படி மடிச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், 2ஆக மடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? மடிச்சுட்டு இதை இப்போ 4ஆக மடிங்க, ஓகேங்களா? இப்படி மடிச்சுக்கிட்டு இப்போ இதில் தெரியுதுல அந்த 2 இதை அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எட்ஜஸ்லேயும் கொஞ்சோண்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த கார்னர் வச்சுக்கோங்க. 2த்தையும் ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணோம்ல, அதில் பாதி, ஓகேங்களா? அதில் பாதி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை இப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் பாதியாக மடிக்கணும், ஓகேங்களா? அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக தெரியும். நான் வீடியோவில் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது உள்ளே விட்டு கட்டர் வச்சோ சிசர் வச்சோ கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6 பெட்டல் வரா மாதிரி நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். சின்னதில் 4, பெருசில் 1. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த எட்ஜஸ் கார்னரை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே அது ஒரு கர்வ் வரா மாதிரி இருக்கணும். ஸ்கேலப்பில் வரும்ல, அந்த கர்வ் வரா மாதிரி அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஒரு சைட்லேயும் பண்ணிக்கலாம், 2 சைட்லேயும் ஒரே தடவையில் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெண்டுத்தையும் தான் ஒரே நேரத்தில் பண்ணிக்கிறேன். அதாவது 2தோட கார்னரையும் நம்ம கர்வாக வெட்டி விடணும். அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே வெட்டணும். அந்த 4 குட்டி பெட்டல்ஸ்லேயும் வெட்டணும், 2 பெரிய பெட்டல்ஸில் உள்ள கார்னரையும் வளைச்சி கர்வாக விடணும், ஓகேங்களா? இப்போ தெரியுதா பாருங்கள், இந்த மாதிரி கர்வாக விடணும். இப்படி தான் இருக்கணும். மறுபடியும் இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இதை இப்போ ஃபோல்ட் பண்ணால் இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா? இப்போ அதோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை அழுத்திருந்தோம்ல, இந்த சைடில் அழுத்துற பாருங்கள், அங்கே இம்ப்ரெஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதிலேருந்து நம்ம பாதியாக வச்சுக்கலாம்.
இப்போ பாதி வச்சுட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இதை அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 4 குட்டி பெட்டல்ஸும் 2 பெரிய பெட்டல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த கார்னரை லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு வந்து கட் பண்ணி விடணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு எட்ஜஸ்லேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை இப்படி நான் வெட்டுற மாதிரி கூட வெட்டிக்கலாம். இந்த கர்வை கொண்டு வந்து அப்படியே இந்த கர்வ் லைட்டாக சரிச்சு விட்டுக்க வேண்டியதான். மறுபடியும் இந்த குட்டி பெட்டல்ஸில் இப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து வளைச்சி விட்டுக்க வேண்டியதான். ஒரு எட்ஜஸை கட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எட்ஜஸில் கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த குட்டியாக இதில் ஒரு பெருசாக உள்ளதில் இந்த எட்ஜஸை மட்டும் கரெக்டாக கரெக்ட் பண்ணி கொஞ்சம் பிசிறு தட்டினதுன்னா அது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இங்கே கொண்டு வந்து விளைச்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி ஆகிட்டா இப்போ ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஓகேங்களா? இது நல்ல மலர்ந்த மல்லி, நல்லா விரிஞ்சது இருக்கும்ல. சில பேருக்கு விரிஞ்சா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு முட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மொட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? செமி ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 0.5 சென்டிமீட்டர்லேருந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து இப்போ 2 சென்டிமீட்டர் நான் வச்சுருக்கேன் ஹைட்டுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து காம்பு கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். அந்த ஜாஸ்மின் பட்ஸோட காம்பு கொஞ்சம் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க கட்டுறதுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ 0.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். நான் எத்தனை சென்டிமீட்டர் வச்சுருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போது கையில் வச்சு லைட்டாக அது தேய்ச்சி விடுங்க. நல்லா உருண்டையாக ஆகிற மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் தேய்ச்சி விடுங்க. உருட்டி விட்டிங்கன்னா அது சுருண்டு வரும்ல, அப்போ அந்த நம்மளுக்கு காம்போட அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? நான் கையில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணல, லைட்டாக சுருட்டி விட்டுட்டு, மற்றபடி வேறு எதுவும் பண்ணல நான். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு இதை க்ளூ போட்டு நம்ம இந்த காம்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா தேய்ச்சி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக வருது பாருங்கள், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ உருண்டைன்றது ஷேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம B7000 க்ளூ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு உடனே மூடிடுங்க, இல்லைனா அதுலேருந்து அந்த க்ளூ வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் காஞ்சி போயிடும் அது ரொம்ப. இப்போ இதை பிடிச்சிக்கோங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக அதை ஷேப் கொடுத்துட்டு பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு உடனே ஸ்டிக் ஆகிடும். அது இப்போ நம்ம வந்து நார்மலாக தானே அந்த க்ளூவை அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு ஸ்டிக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஒட்டிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த உருண்டை ஷேப் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன ஷேப் அன்இவனாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நல்லா உருட்டி விட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளூ நல்லா உள்ள நடுவில் கொடுத்து அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாகிடும். இப்போது நம்ம மல்லிகைப்பூவோட காம்பு ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் அயர்ன் பாக்ஸை ஹீட் பண்ணிக்கிறேன். தொட்டுலாம் பார்க்காதீங்க, ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு இதை எடுத்து வச்சு இந்த மாதிரி டூத் பிக் நீங்கள் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ப்ரெஷ் பண்ணாதீங்க, அது லைட்டாக சுருங்கி அப்படியே விழும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கூட நல்லா நீங்கள் கொடுத்துக்கலாம், நல்லா சுருங்கி வரா மாதிரி. இது ரொம்ப கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி தானே இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுருக்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஹீட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சுருங்கி வந்தால் நல்லா இருக்கும்னு. மலர்ந்த மல்லிகைப்பூன்றதுனால நல்லா மல்லிகைப்பூ விரிஞ்சால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும் இதோட ஷேப்பு. அப்படி தான் இதை ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ப்ளூம்டு ஜாஸ்மின் பட்ஸு கிடையாது, இது நல்லா ஓப்பன் ஜாஸ்மின் பட்ஸு தான். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பெட்டல்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வெளிப்பக்கமாக இப்போ பெரிய அந்த பெட்டல்ஸ் வர மாதிரி வச்சுட்டு உள்ளே நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் வைக்கணும் நம்ம. ஓகேங்களா?
இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ தெரியுதா? இதை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப விரிஞ்சு வராமல் கொஞ்சம் சுருங்கி வரும். ஓகேங்களா? அப்படி அழுத்தி கொடுங்க. இது ஏன்னா நம்ம விரிஞ்சா மாதிரி தான் நம்ம மல்லிகைப்பூ செய்கிறோம். நம்ம மொட்டு ரெடி பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மலர்ந்த மல்லி தான். அப்போ இப்படி தான் இருக்கும் அது. ஓகேங்களா? சில பேருக்கு மலர்ந்த மல்லி பிடிக்கும், சில பேருக்கு ஒரு லேயரில் மொட்டு மாதிரி பிடிக்கும், சில பேருக்கு மொட்டும் கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி பிடிக்கும். அது எல்லாத்தையுமே நான் இதில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மலர்ந்த மல்லி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த காம்பு ரெடி பண்ணியாச்சு, ஃப்ளவரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு பின்னாடி கரெக்டாக சென்டர் பார்ட்டிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காம்பை எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் இப்படி வச்சுட்டேன் தெரியாமல் வச்சு அது எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஓகேங்களா? வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிடிச்சிக்கோங்க. நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணல, மறுபடியும் சொல்கிறோம். நம்ம B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஹாட் க்ளூலுமே இந்த B7000 க்ளூ தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு அந்த மிஷின் இல்லை, மிஷின் கொஞ்சம் ரேட்டு, அதனால் நான் வச்சில்லை. இப்போ நான் இதை வச்சே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃப்யூச்சரில் நான் வாங்கினேன்னா கூட அதை வச்சுமே நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? மலர்ந்த மல்லிகைப்பூ செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.